அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் உடைந்த எலும்பை கூட ஒட்ட வைக்கும் பிரண்டை எண்ணெயின் பயன்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். மூலிகைகளில் நிறைய ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய மூலிகைகள் நிறையவே இருக்குது. அதில் ஒரு ராஜ மூலிகை அப்படின்னே நான் சொல்லுவேன், பிரண்டையை சொல்லலாம். அதாவது உடைந்த எலும்பை கூட ஒட்ட வைக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு உண்மையாலுமே சக்தி இருக்கா, உண்மையாலுமே அந்த உடஞ்ச எலும்பெல்லாம் ஒட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் ஒட்டுங்க. இது நான் சொன்னதில் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. சித்த மூலிகைகளுக்கே ராஜா யார்? சிவபெருமான். அவர் சித்தர்களுக்கு சொல்லி உலக மக்களுக்கு நன்மை ஏற்படணுன்றதுக்காக பல மூலிகைகள் நம்ம சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம தான் கண்டுக்கிறதே கிடையாது. நம்ம கிட்டையே அதாவது இயற்கையாக முளைச்சி கிடக்கும். அது யாருமே கொண்டு போய் நட்டு வைக்கிறது இல்லை விதை போடுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இயற்கையாக புதர்களில், காடுகளில், வயல்களில், நம்ம வீட்டு பக்கத்துலலாம் முளைச்சி கிடக்கும். அதனோட அருமை தெரியாமல் நம்ம அதை வெட்டி கிள்ளி தூக்கி எறிஞ்சிடுறோம். இந்த பிரண்டையை வாரத்துக்கு 2 தடவை நீங்கள் உணவில் சேர்த்து பாருங்கள். ஒன்றா பொடியாக சேர்த்து பாருங்கள். சாதத்தில் சாதப்பொடி, பிரண்டை சாதப்பொடி நாங்கள் விஹா ஆன்லைனில் விற்றுட்ருக்கோம்ல, அந்த மாதிரி சாதப்பொடி வாங்கி கலந்து சாதத்தில் சாப்பிட்றது. இல்லை பிரண்டை ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா அதை எடுத்து துவையல் செஞ்சு அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். அது சுவை மட்டும் அல்லாமல் கொஞ்சம் நாக்கு அரிக்கத்தான் செய்யும், நமன்னு தான் இருக்கும். அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. எப்போவுமே மருத்துவ குணம் கொண்டது கொஞ்சம் நமக்கு துவர்ப்பு தரும், இல்லாட்டி ஏதாவது ஒரு சின்ன ஒரு சுவையில்லாத விஷயத்தை கொண்டிருக்கும். அதுக்காக நம்ம அதை ஒதுக்கக்கூடாது. ஆனால் நல்லபடியாக அந்த பிரண்டையே நல்லா அலசிக்கிட்டு தோல் எல்லாம் நீக்கிக்கிட்டு அதில் துவையல் செய்கிறபடி செஞ்சு சாப்பிட்டா அவ்வளவு சுவைங்க. நாக்கும் அரிக்காது, ஒன்றும் இல்லை. சரியாக கழுவாமல் அப்படியே மேம்போக்காக செஞ்சால் தான் அந்த மாதிரி நமக்கு தோணும். இந்த மாதிரி துவையலாக அரைச்சி நம்ம சாதத்தில் கலந்து சாப்பிட்டு உருண்டையாக ஒரு 4 உருண்டை சாப்பிட்றது. ஒரு நாள் பார்த்திங்கன்னா பொடி சாதத்தில் போட்டு சாப்பிட்றது. இந்த மாதிரி பிரண்டையை எந்த வகையிலாவது வாரத்தில் 2-3 நாள் சேர்த்துக்கிட்டோன்னு வைங்க, எலும்பு அப்படியே வலுப்பெறும், உறுதியாக இருக்கும். உடைந்த எலும்புகள் ஒன்று சேரும். என்னங்க நீங்கள் சும்மா அளந்து விடுறீங்க. இப்போ தான் எல்லோரும் சொல்கிறாங்களே உருட்டுறாங்கன்னு. என்னமோ பார்த்தா அது எங்கேருந்து அந்த வார்த்தைக்கு ஒருத்தர் ஆரம்பித்தா போதும், அதை அப்படியே உருட்டுறாங்கன்னு அப்படியே சுற்றிக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு சுற்றிட்டு அடுத்தது இன்னொரு வார்த்தை யாராவது பயன்படுது, அதே ஒரு வருஷத்துக்கு சுற்றிட்டு இதே தான் உருட்டுறவங்களுக்கு அதுதான் வேலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி உருட்டலிங்க. நான் இது சித்தர்கள் சொன்னது, நீங்கள் போய் ஆய்வு செய்து பாருங்கள், இல்லை படித்து பாருங்கள். இந்த பிரண்டையோடைய மகத்துவம் உங்களுக்கு புரியும். பிரண்டை மட்டும் இல்லை, இது போன்ற மூலிகைகள் நிறையா இருக்குங்க. அந்த காலத்தில் உங்களுக்கு எந்த இது இருந்துச்சு, அலோபதி மருந்து எங்கே போகணும், இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று பிரண்டை எடுப்பாங்க, டக்குன்னு எடுப்பாங்க. அதிலிருந்து எண்ணெயை தயாரிக்கிறது, இல்லாட்டி பிரண்டையிலேருந்து சாறு எடுக்கிறது, இதெல்லாம் வச்சு தானே அவங்க விழுகாமல் இருந்திருப்பாங்களா, எலும்பு உடையாமல் இருந்திருக்குமா? அது அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி கை மருந்தாக பயன்படுத்தி தங்களுடைய உடலை பாதுகாத்துருக்காருங்க. இப்போது இந்த பிரண்டை எண்ணெய் நான் நம்ம விஹா ஆன்லைனுக்காக தயாரிச்சிருக்கேன். 100% ஆர்கானிக், ஒரு துளி கூட கெமிக்கல் இருக்காது. நானே பார்த்து தயாரிக்கிறது. நம்ம பொருள்கள் வாங்கினவங்க அத்தனை பேருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. இந்த எண்ணெய் பூசுவதனால என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது உடைந்த எலும்பு ஒட்டும் ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு இப்போ பெண்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க. இந்த குறிப்பாக பார்த்திங்கன்னா, இந்த குழந்தை பிறந்த பிறகு சரியான முறையில் தன்னுடைய உடம்பை பேணி காக்கலைன்னு வைங்களேன், சீக்கிரத்தில் பச்சை உடம்புலையே கொண்டு போய் தண்ணியில் கை வச்சுக்கிறது, இல்லை எழுந்து கனத்தை தூக்குனது, இதெல்லாம் சாதாரணமாக குழந்தை பிறந்தவங்களே தன்னுடைய உடலை சரியாக பேணி காக்கணும். அந்த நேரத்தில் இதில் சிசேரியன் வேறு பண்ணிட்டாங்கன்னா அந்த நேரத்தில் நிறைய உதரப்போக்கு, இன்னும் நிறைய
ஆப்ரேஷன்லாம் பண்ணி கொஞ்சம் உடல் பலவீனமாக இருக்கும். அந்த நேரத்தில் போய் நிறைய வேலை செஞ்சு நல்லா சில் தண்ணியில் கை வச்சு அந்த தண்ணியிலே குளித்து பலவீனமாக இருக்கும். அதனால் இந்த பெண்களுக்கு சமீப காலமாக யாரை பார்த்தாலும் காலையில் உடம்பு மரத்து போனமாக இருக்குது. குறிப்பாக இந்த விரல்கள் எல்லாம் மரத்து போனமாக இருக்குது. கணுவாக வலிக்குது. கணுன்னா என்ன, இந்த ஜாயிண்ட்டும்பாங்கள, கணுவாக வலிக்குது. அதே மாதிரி தான் இடுப்பெல்லாம் வலிக்குது அப்படிம்பாங்க. குறிப்பாக இந்த பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. கணு வலிக்குது, மரத்து போயிருக்கு, அப்படியே விண்ணுன்னு இழுக்குது, ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறாங்க. இது குழந்தையை பெற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டுமல்லாமல் இப்போ நிறைய பேருக்கு சத்தான உணவு சாப்பிட்றது இல்லை, அதனால் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது. அந்த கணு போன்ற வலி இருந்ததுன்னா அவங்க இந்த பிரண்டை எண்ணெயை நல்லா பூசிக்கிட்டு நைட்டில் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா பூசிட்டு லேசாக இப்படி தடவி மசாஜ் பண்ணணும். ரொம்ப போட்டு இழுத்து மசாஜ் பண்ண வேண்டாம். லேசாக அந்த மருந்து உள்ளே இறங்கணும் இல்லையா, அதுக்காக இப்படி நல்லா மசாஜ் பண்ணி தூங்கி காலையிலே எழுந்து பாருங்கள். உங்களுக்கு நல்லா அந்த கணு வலி குறைஞ்சிருக்கிறத கண்கூடாக பார்க்கலாம். ஒரு நாள்லேயே கிடையாது. இது தொடர்ந்து நம்ம ஒரு 10-15 நாளாவது பயன்படுத்திட்டு வாங்க. உங்களுக்கு வலி இருந்த இடமே தெரியாமல் போகும். அது ஒன்று. அடுத்தது சிக்கன் குனியா போன்ற காய்ச்சல்லாம் வந்தது இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த கை இப்படியாக இருக்கும். கொரோனா காலகட்டத்துலேயும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இப்படி இந்த விரல்கள்லாம் இப்படி மடங்கி இப்படி இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு நல்லா இந்த கணு எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வலி எடுக்கும். அவங்கள தொட்டாலே அப்பா தொடாதே அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வலி இருக்கக்கூடியவங்க கூட இந்த பிரண்டை எண்ணெயை தொடர்ந்து, அது கொஞ்சம் முத்தி போனதாக இருக்கும், அதனால் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்கன்னா கட்டாயம் பார்த்திங்கன்னா அந்த விரல் இப்படி இருக்கிறது இப்படி நிமித்தி அவங்க வேலைகளை செய்கிறத பார்க்கலாம். அந்த வலியும் இல்லாமல் போகும். அடுத்தது பார்த்திங்கன்னா இடுப்பு வலி, மூட்டு வலி, எலும்புகளில் எந்த இடத்துல வலி இருந்தாலும், இல்லை பாதம் குத்துதலாக, பாதம் எரிச்சல் எடுக்கிறதாக, கை குத்தல் இருக்குது, கை குத்திக்கிட்டே இருக்குது, குடஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிம்பாங்க ஒரு சிலர். அந்த மாதிரி இல்லை, இந்த பார்த்திங்கன்னா இந்த நிறைய பேருக்கு இப்போ இந்த சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறாங்க, இந்த கம்ப்யூட்டரில் எல்லாம் ஒர்க் பண்ணுறனால, லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறனால ஒரே நிலையில் இப்படி இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண முடியாது இல்லையா, அதனால் அப்படி இருக்கிறனால இந்த இடத்துல எல்லாம் எலும்பு வலிக்கும். பின்னம் இந்த முதுகு பகுதியில் தோள்பட்டையிலெல்லாம் வலி இருக்கும். இந்த பிடரியும்பாங்க இல்லையா, அந்த இடத்துல தான் வலி இருக்கும். அப்பேற்பட்டவங்கெல்லாம் இந்த பிரண்டை எண்ணெயை இரவு நேரத்தில் பூசிட்டு லேசாக மசாஜ் பண்ணி தூங்கிடணும். அதுக்கப்புறம் எந்த ஒத்தடமும் கொடுக்காதீங்க, தூங்கிடுங்க. அது தொடர்ந்து அப்படி செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா எலும்பு வலி, நான் சொன்னேன்ல இப்போ எந்தெந்த இடத்துல என்னென்ன வலி இருக்கோ அதுக்கெல்லாம் பூசிக்கிட்டு வந்து பாருங்கள், சூப்பராக ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இது நான் அப்படி தாங்க பண்ணுறேன். ஏதாவது எனக்கு இந்த கணு வலி வரும், அதனால தான் சொல்கிறேன். எனக்கு இந்த காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா கொஞ்சம் மரத்து போன மாதிரி இருக்கும், இந்த கணு வலியாக இருக்கிறனால அதெல்லாம் பூசிக்கிட்டு வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ தான் நான் தயாரித்தேன், அதனால் இனி போக போக இன்னும் சரியாயிரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. நல்லாவே இப்போ பாருங்கள் இப்படி நல்லா, இல்லாட்டி முதல்லாம் இப்படி கணு வலிக்குதே அப்படின்ற மாதிரி நெட்டு எடுத்துக்கிட்டே இருப்பேன் நான். இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் என்ன பண்ணுங்கள், இது பயன்படுத்தி பாருங்கள். இப்போ நமக்கு ஸ்டாஃப் இருக்காங்களே, ஒருத்தருக்கு அவங்களுக்கு ரொம்ப பெயின் இருந்துச்சு, இதை செஞ்சுட்டு அவங்களுக்கு கொடுத்த ரொம்ப நல்லா இருக்குது மேடம், ரொம்ப ரிலீஃபாக இருக்குது, எனக்கு அந்த வலியே இல்லை அப்படின்னாங்க. இப்போ இன்னொருத்தர் இருந்தார், அவருக்கு பார்த்திங்க இங்கே வலி இருந்துக்கிட்டே இருந்தது, அவருக்கு இது பூசி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கள், அப்போ தான் நான் பேச முடியும் வீடியோவில் அப்படின்னு. அவங்க பூசி பார்த்துட்டு நீங்கள் எனக்காக சொல்லாதீங்க, கட்டாயம் சரியான முறையில் எனக்கு ரிசல்ட் கொடுங்க அப்படின்னு. அவங்க பூசி பார்த்துட்டு வலியே இல்லை, தோள்பட்ட வலியே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நான் ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணிட்டேன்னு வைங்களேன், அதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி 4-5 பேருக்கு பயன்படுத்திக்கிட்டு அவங்க எப்படி சொல்கிறாங்களோ சரியாயிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்கறது வழக்கம். அதனால் நம்ம வீஹா ஆன்லைனில் இருக்கக்கூடிய பிரண்டை எண்ணெயை பயன்படுத்துங்க. பிரண்டையிலேயே நான் பல வகையானது காஞ்சு போன பிரண்டை ரா மெட்டீரியலாகவும் கொடுக்குறேன், பிரண்டை பவுடரும் விற்கிறேன், பிரண்டை சாதப்பொடி, பிரண்டை இட்லி பொடி, அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா பிரண்டை எண்ணெய். இங்கே பாருங்கள், இதுதான் பிரண்டை எண்ணெய் நான் தயாரிச்சிருக்கிறது. ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தயாரித்த காரணத்தினால சொல்ல, இது நீங்கள் பயன்பெறணும். நீங்கள் வாங்கி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கு நல்லா இல்லை நீங்களே சொல்ல போகிறீங்க. அதனால் இது வாங்கி பயன்படுத்தி பாருங்கள், ரொம்ப நல்ல பலன் நமக்கு தரும். நம்ம உற்சாகம், அந்த எலும்பு வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, இந்த கைகள் கணு வலி, கால் குத்தல், கால் எரிச்சல், கை எரிச்சல், கை குத்தல், இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சுறுசுறுப்பாக இயங்குவீங்க. அதனால்
நம்ம வி ஆன்லைனில் இருக்கக்கூடிய பிரண்டை எண்ணெயை பயன்படுத்தி பாருங்கள். 100% ஆர்கானிக். சரி, இந்த பிரண்டை எண்ணெய் நாங்கள் வி ஆன்லைன்னு சொல்கிறீங்களே, நாங்கள் இன்றைக்கி தான் உங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறோங்க, நிஜமாலுமே எலும்பு ஒட்டுமா அப்படின்னு. நிஜமாக எலும்பு ஒட்டும், இது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. தென்னை மரக்குடி எண்ணெய் பூசணுன்னா எப்படி அந்த அருந்து போன, அதாவது கிழிந்து போன சதையும் ஒட்டுமோ, அதே போல் இந்த பிரண்டை எண்ணெயை பயன்படுத்தினால் கட்டாயம் பார்த்திங்கன்னா நம்ம உடைந்து போன எலும்பும் கூட ஒட்டும். அதனால் நீங்கள் நம்ம வி ஆன்லைனை வாங்கிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க வி ஆன்லைன்னா என்னன்னு தெரியலையே, எப்படி ஆர்டர் போடுறதுன்னு தெரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ சொல்கிறேன். வி ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் ஆர்டர் போடுங்க. இதில் நிறைய பேர் கேட்குறதுன்னா, நாங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கோம், இதுக்கெல்லாம் ஆர்டர் போட்டால் எங்கள் இதுக்கு வந்து சேருமா, எங்கள் வீட்டுக்கு வந்து சேருமா, எங்கள் இடத்துக்கு வந்து சேருமான்னு கேட்குறீங்க. இதில் ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். ஆயில் எல்லாம் போடும்போது கொஞ்சம் இந்த ஷிப்பிங் சார்ஜ் கொஞ்சம் கூடுதலாக தான் வரும். அது நீங்கள் ஆர்டர் போடும்போது அது தெரியாது. பிறகு அந்த கஸ்டம்ஸ்க்கு போகும்போது கொஞ்சம் கூடுதலாக காசு வருது அப்படிம்பாங்க. என்ன ஒரு 500 ரூபா இல்லை 300 ரூபா 200 ரூபா இந்த மாதிரி வரும். அது எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட இருந்தால் நான் வாங்கணும் இல்லையா? அதனால் திரும்ப வந்து கூப்பிட்டு கஸ்டமர் கேர்லேருந்து சொன்னாங்கன்னா அந்த காசை நீங்கள் செலுத்திடுங்க. அப்போ உங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் வந்து, ஏன்னா உங்கள் கஸ்டம்ஸில் தான் பிரச்சனை பண்ணுவாங்க, உங்கள் நாட்டு கஸ்டம்ஸில் பிரச்சனை பண்ணுவாங்க. இங்கிருந்தே கிளியர் பண்ணி அனுப்பிட்டோன்னா பிரச்சனை வராது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், எந்த நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும், எந்த கிராமத்தில் எந்த குறுக்கு தெருவில் இருந்தாலும், எந்த குக்கிராமத்தில் இருந்தாலும் எங்களுடைய பொருள்கள் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை தேடி வரும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். சரி, இப்போ நம்ம வி ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். ஒரு சிலருக்கு வி ஆன்லைன் பற்றி சொன்னால் பிஸ்னஸ் பற்றி பேசுகிறாங்க அப்படின்ற நினப்பு இருக்குது. தவறு ஏதும் நான் செய்யலை, என்னுடைய தொழிலை நான் செய்துக்கிட்டு இருக்கிறேன். பார்க்க பிடிக்காதவங்க இது வரைக்கும் பார்த்துட்டு விலகி கொள்ளலாம். புதிதாக பார்க்கக்கூடியவர்களுக்காகத்தான் ஒவ்வொரு பதிவிலேயும் நம்ம வி ஆன்லைன் பற்றி சொல்லிகிட்ருக்கேன். வி ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் எங்களுடைய வி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் செய்யாதவங்க தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வி ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு இந்த ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போய் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், வி ஆன்லைன் அங்கே வரும். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் வி ஆன்லைன் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுதான் என்னுடைய ஆன்லைன் ஷாப். இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நடத்திக்கிட்டு வரேன். பொருள்களை நேரில் பார்த்து வாங்குறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் விஹா கடையும் நடத்திக்கிட்டு வரோம். லிங்க்ஸ் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். விஹா கடைக்கான ஸ்டோர் அட்ரஸும் கொடுக்கப்பட்டிருக்கு, கஸ்டமர் கேர் நம்பரும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. விஹா ஸ்டோர் வர்றதுக்கான கூகுள் ரூட் மேப்பும் தரப்பட்டிருக்கு. அது தவிர viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டோட லிங்க் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸும் தரப்பட்டிருக்கு. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முழு விவரங்களும். நம்முடைய விஹா ஆன்லைனில் நிறைய புதிய புதிய பொருள்கள் சொல்லணும்னா, இந்த கருங்காலியில் வேல்கள் சைஸ் வாரியாக இருக்குது, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. பிராஸ்லேயும் வேல்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரியது, அதாவது 5 அடி 6 அடி வரைக்கும் இருக்குது. சின்ன வேலும் இருக்குது. முருகப்பெருமானுடைய சிலைகள் ரொம்ப அழகாக இருக்குது. முருகப்பெருமானு படங்கள் எல்லாம் கூட ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் நம்ம விஹா ஆன்லைனில் போய் பாருங்கள். புதிதாக நீங்கள் கேட்குற உங்களுக்கு உபயோகமான பொருள்கள் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் நான் இந்த மாதிரி சாரீ கட்டியிருக்கேன்ல, நிறைய பேர் போன தடவை நான் கட்டியிருந்த சாரியை பார்த்துட்டு அந்த மஞ்சள் கலர் சாரீ ரொம்ப நல்லா இருக்குது, எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே நம்ம விஹா ஆன்லைனில் கொடுத்துருக்கேன். சாரீஸ் கேட்டகரி வாரியாக பிரித்து கொடுத்துருக்கேன். நகைகளும் இருக்குது, போய் பாருங்கள். ஐம்பொன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னென்னா இந்த புடவை ஒரு சிலது பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோவில் பார்க்குறத விட நேரில் ரொம்பவே அழகாக இருக்கும். அதனால் நீங்கள் அதாவது நான் தான் செலக்ட் பண்ணுறேன், என்ன நம்பி நீங்கள் வாங்கலாம். சரி, இதில் இன்னும் முக்கிய சில தகவல்கள் சொல்கிறேன். நம்முடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர மற்றும் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா கடையை தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ அல்லது வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் வேறு எந்த கடைகள்லையும் எங்களுடைய விஹா முத்திரை தாங்கி இருந்ததுன்னா அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை, அது டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிக்கிறேன். என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோ, ஆடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தாங்க, அவங்களோட பொருள்கள் தாங்க அப்படின்னு எங்கேயாவது சொன்னாங்கன்னா அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, அது பொய்யான பரப்புரை அப்படின்றத நீங்கள் மனசில் கொள்ளலாம். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, எங்களோடது 100% ஆர்கானிக் மற்றும் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன். எல்லாமே கெமிக்கல் கலக்காத ப்ராடக்ட்ஸ் நான் செய்து தந்துக்கிட்டு இருக்கேன், சோப் எல்லாமே. அதனால் நீங்கள் வேறு எங்கேயாவது பார்த்துட்டு அது வாங்கி உங்களுக்கு ஏதாவது ஸ்கின்ல ஆச்சுன்னா என்ன திட்டக்கூடாது, நீங்களும் ஏமாந்துடக்கூடாது, சரியா? அதனால தான். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான
வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.